Hello friends, welcome to our journey. இன்னைக்கு இந்த வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட சேனலை இப்பதான் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்கிற subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். இன்னைக்கு இந்த வீடியோன்னு பார்க்கலாமா? மாஞ்சோலை vlog பாதி வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். அதை பார்ட் 2ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டீ எஸ்டேட்டில் எல்லாருமே அவங்க விருப்பப்படி ஃபோட்டோ எடுத்தோம். சூப்பராக இருந்தது அண்ட் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் வந்து காக்காச்சி. இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே போகவே ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அங்கே போனதும் பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அதனால் நாங்கள் எல்லோரும் போய் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எல்லோரும் அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஒரு சில பேர் படுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அப்புறம் தம்பி வந்து நல்லா அங்கே புல் நல்லா விளையாடுற மாதிரி இருந்தோடனே ஒரே அங்கேயும் இங்கேயும் ஓட்டம் தான். அவன் நல்லாவே என்ஜாய் பண்ணான் அந்த பிளேஸை. கொஞ்ச நேரம் நார்மலாக இருந்த கிளைமேட் வந்து நேரம் ஆக ஆக நல்ல குளிர ஆரம்பிச்சுது. பயங்கர குளிர். நம்ம ஊரில் வந்து பனி டைமில் கூட அந்த அளவுக்கு இருக்காது, அவ்வளோ குளிர். தம்பி கையெல்லாம் நல்ல சில்லுன்னு ஆயிடுச்சு. எங்களாலவே தாங்க முடியல, அந்த அளவுக்கு குளிர் அதிகமாயிருச்சு. ஒரு மினி ஊட்டினே சொல்லலாம். ஆனால் பிளேஸ் வந்து சூப்பராக இருந்தது. அந்த கிளைமேட் சேஞ்சஸுமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த சைடில் வந்து சிறுத்தை நடமாடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நேரம் ஆக ஆக கொஞ்சம் பயமும் இருந்தது. அதனால நாங்கள் வந்து சீக்கிரமாக ஒரு டான்ஸை போட்டுட்டு கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் மாஞ்சோலை வர்றப்போ எடுத்த நைட் வியூ தான் இது. அங்கங்கே லைட்டு குட்டி குட்டியாக அழகாக தெரிஞ்சுது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. நாங்கள் இது என்ன ஊர், இது என்ன பிளேஸ் அப்படின்னு கேட்டோம். அது வந்து மணிமுத்தாறு அண்ட் தூரமாக தெரிகிற லைட்ஸ் வந்து திருநெல்வேலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மலை உச்சிலேருந்து திருநெல்வேலி மணிமுத்தாறு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம தான் யோசித்தோம் நம்ம மலை மேலே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது அண்ட் ஹாப்பியாகவும் இருந்தது. மாஞ்சோலையில் ஒரு சர்ச் இருந்தது. அங்கே ப்ரேயர் நடந்துட்டு இருந்ததுனால மாமா அத்தை சித்தி எல்லாருமே அங்கே சர்ச்சுக்கு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம ஜில்லுன்னு இருக்குது. நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை. ஆனால் வீட்டிலலாம் ரொம்ப வெயிலாக வெக்கையாக இருக்கிறதுனால இங்கேயும் வந்து கிளைமேட் வந்து அப்படி தான் இருக்கும், ஏன்னா லைட்டாக சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் நினைக்கிறத விட நம்மளோட ஊரில் பனி டைமில் எப்படி இருக்குமோ அதை விட அதிகமாக வந்து இருக்குது. ரொம்பவே ரொம்ப குளிருது அந்த மாதிரி இருக்குது. கை காலெலாம் இதாச்சு. எனக்கு இப்போ கோல்டு இருந்துச்சு. அண்ட் இனிமேல் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற வீட்டுக்கு போகிறோம். அங்கே போய் என்ன பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த வீட்டுக்கும் வந்தாச்சு. வீடு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கேயே தங்கிடலாம் போல், அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த பிளேஸ். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டோம். அங்கே உள்ள தண்ணி வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. ஊட்டி கூட தோற்றுருங்க, அந்த அளவுக்கு குளிர், பயங்கரமான குளிர். அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு நைட் டின்னரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சப்பாத்தி வித் காரசாரமான சிக்கன் கிரேவி. சப்பாத்தி செம்ம டேஸ்ட்டாக சாஃப்டாக சுட சுட கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்ல வயிறு ஃபுல்லாகவே சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு திருப்தியாக சாப்பாடு இருந்தது காலையிலேருந்து நைட் வரைக்கும். நாங்கள் ஸ்டே பண்ணது எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீட்டில் தான். ஆனால் நம்ம வெளியில் ரூம்ஸில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ப்ரீ புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குதிரைவெட்டின்னு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அந்த பிளேஸில் தான் வந்து ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாமே ஆன்லைன் ப்ரீ புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த மாதிரி ரூம்ஸ் புக் பண்ணி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அந்த பிளேஸ். சரியான குளிர், அதனால இழுத்து மூடி எல்லாரும் தூங்கியாச்சு. மார்னிங் எப்படி இருந்தது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்சு வெளியில வியூ எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். நம்ம வந்து எப்பவும் இருக்கிற மாதிரி வெயில் வந்து லைட்டா இருந்தது. ஆனா வந்து அவ்வளவு வெக்க தெரியவே இல்லை, சில்லுன்னு தான் இருந்தது. அண்ட் அங்கிருந்து குட்டி பூனைக்குட்டி எல்லார் கால்குள்ளேயும் போய் அழகா விளையாடிக்கிட்டே இருந்தது. பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. தூக்கிட்டு வரணும்னு ஆசை. ஆனால் அவங்க வந்து ரொம்பவே செல்லமா வளர்க்குறாங்கன்னு சொன்னாங்க. அதனால கொஞ்ச நேரம் தூக்கி அதோட விளையாடிட்டு கீழே விட்டாச்சு. அதுவும் சந்தோஷமா போச்சு. அதுக்கப்புறமா காலையில எந்திரிச்சதுன்னு சூடா கடும் டீ கொடுத்துருந்தாங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு எங்களோட பேக் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா ஒன் டே தான் எங்களுக்கு பெர்மிஷன். காலையில் எந்திரிச்சது ஒரு காமாக அழகாக இருந்தது. அந்த செடிகள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு அமைதியாக இருந்தது. அண்ட் எங்களோட ஆனிவர்சரி அங்கே செலிப்ரேட் பண்ணோங்கிறத எங்களால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அங்கே இருக்கிற செடிகள்லாம் வித்தியாசமாகவே இருந்தது. காட்டு செடி கூட பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ரோஸ் செடி நம்ம எவ்வளோ தான் உரம் போட்டு வளர்த்தாலும் வளராது. ஆனால் அங்கே அழகாக மரம் மாதிரி அழகாக நிறைய பூக்கள் வந்து பூத்திருந்தது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்ததான் நாங்கள் பறிச்சது வந்து காந்தாரி மிளகா. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே
ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் குட்டி மிளகாவா இருந்தாலும் காரம் பயங்கரமா இருக்கும்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நான் இதை வந்து கேரளா சைட்ல பார்த்துருக்கேன். இந்த செடிக்காக தான் ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இது கிடைச்சதும் சரி முளைக்க போடலான்ட்டு நல்ல பழுத்த மிளகாவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த காந்தாரி மிளகாவோட செடியும் அந்த மிளகாவும் நிறைய கிடந்தது அங்க. நல்லா நிறைய நாங்கள் பறிச்சு எடுத்துட்டு வந்து இதை வந்து காய வச்சு முளைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா ரோஸ் செடி பாருங்க, நான் இப்பதான் சொன்னேன் உரம் போட்டு வளர்த்தாலும் வளராது, அங்க சூப்பரா வளர்ந்து கிடந்ததுன்னு. பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. அவங்க வந்து நீங்க பறிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு பறிக்க மனசே இல்லை. அந்த அளவுக்கு அந்த செடியில பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்தது. சுற்றி மரம் கொடி செடின்னு பசுமையாக இருந்தாலும் வீட்லேயும் அழகான செடிகள்லாம் வளர்த்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஒரு வீட்டில் அழகாக செடிகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அவங்களும் எங்கள் கூட பேசினாங்க. அப்போ நேற்றே வந்திருந்தா நான் நிறைய கட் பண்ணி தந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற குட்டி குட்டி செடிகளில் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. நாங்களும் சந்தோஷமாக தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாஞ்சோலை பிளேஸ் வந்து 1 or 2 months மட்டும்தான் நம்ம விசிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னும் இந்த பிளேஸ் விசிட் பண்ணலன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா சூப்பரான பிளேஸ், அதுவும் இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். அது ஃபைனலாக மாஞ்சோலைக்கு ஒரு டாட்டா போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்துதான் நாங்கள் கீழே வர்ற வழியிலே மணிமுத்தார் ஃபால்ஸ்லேயும் குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் சீக்கிரமாக போனதுனால அங்கே கூட்டமே இல்லை. நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக குளிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு. தம்பி தண்ணியில் நல்லா ஆட்டம் போடுவான். ஆனால் ஃபால்ஸை பார்த்து பயப்படுவான்னு நினச்சோம். ஆனால் அவன் தண்ணியை பார்த்ததுமே அவனுக்கு சரியான ஜாலி. இந்த ட்ரிப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணோமோ இல்லையோ அவன் தான் சூப்பராகவே என்ஜாய் பண்ணியிருந்தான். எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் மணிமுத்தார் ஃபால்ஸ் போயிருந்தேன். ஸோ ஃப்ரீயாக இருந்ததுனால எனக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த குளை மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம குட்டியாக தண்ணி கிடக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதில் வந்து 80 அடி ஆழம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்க குளிச்சிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு நாங்க உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே சித்தி வந்து மண்சட்டி வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஒரு இடத்துல மண்சட்டி ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அங்க கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்களுக்கு தேவையான தொட்டி மண்சட்டி எல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. பிளேஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற இவங்களை பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். நம்மளோட சேனல்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்து எல்லாருமே லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து ஊருக்கும் கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறமா மாஞ்சோலைக்கு நீங்க போறதுக்கான சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.